தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, 22வது பாடல் வரை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வினாக்களுக்கு விடை காணும் முகத்தானாக இதுகாரும் 3 வினாக்களுக்கு விடையை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆறாறு தத்துவம் ஏது என்ற முதல் வினாவிற்கு விரிவான செய்தியை ஆசிரியர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து ஆணவம் கண்மம் என்ற இரண்டுக்கும் அறியாமை ஆணவம், சுகமும் துக்கமும் வினை என்று அருள் செய்திருக்கிறார். இனி 4வது வினா, நான் யார் அப்படிங்கிற வினாவுக்கான விடையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாடல் எண் 23. ஆறாறு தத்துவமும் ஆணவம் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர், வேறு ஆகா என்னை எனக்கு அறிய காட்டீர், இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று. இந்த பாடல் மாணாக்கன் ஆசிரியரிடத்தில், குருநாதா, நான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஆறாறு தத்துவத்தையும் ஆணவத்தையும் கண்மத்தையும் பற்றி எனக்கு வகுத்துரைத்தீர். வகுத்துரைத்தல் அப்படின்னா ஒன்றொன்னையும் தனித்தனியாக எடுத்தெடுத்து இதுதான் என்று எனக்கு விரிவாக சொன்னீங்க. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, இதுகாரும் அதில் அவர் சொன்ன அந்த சொல்லிலேயே பாருங்கள், வகுத்துரைத்தீர் வேறு ஆகா என்னை எனக்கு அறிய காட்டீர். அது என்ன வேறாகா அப்படின்னு ஒரு வாக்கியம் இங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசிரியர் இந்த 3 கேள்விக்கும் விடை சொல்கிற வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு கேட்டால், இந்த உடம்பு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் சொன்னதுலேருந்து இந்த 36 தத்துவம் நான் அல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆணவம் அப்படின்னு ஒன்று இருக்குதே, அதுதான் நானா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. சுகம் துக்கம் என்று சொல்லப்பெறுவது தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கும் நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இவற்றின் வேறு ஆகா நான் யார், அதான் கேட்குறார். ஆக மாறா அருளால் வகுத்துரைத்தீர், வேறு ஆகா என்னை எனக்கு அறிய காட்டீர். ஏன், நான் உடம்போடு கூடியிருக்கும்போது உடம்பே நான் என்று இருக்கிறேன். முனைப்போடு இருக்கும்போது அந்த முனைப்பு தான் நான் என்று இருக்கிறேன். சுகமும் துக்கமும் நுகரப்படுகிற காலத்தில் அந்த சுகதுக்கம்தான் நான் என்று இதுவரைக்கும் நான் கருதி இருந்தேன். எனவே இவற்றை நுகர்கிற காலத்தில் அது வேறல்ல நான் வேறு அல்ல என்று பிரிக்க முடியாதவாறு இருந்த என்னை நான் இப்போ இதுவரைக்கும் இதுதான் நான் இருந்தேன். எனவே இவற்றில் வேறு ஆகாதிருக்கிற என்ன இவை அல்ல நான் என்று என்னை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. இப்போ என்னை எனக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு குருநாதனிடத்தில் மாணாக்கன் விண்ணப்பம் செய்கிறார் என்பதான் இந்த பாட்டு. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போனால் காவல்துறையிட்ட போய் நம்ம இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருந்துச்சு, இதை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு போய் கேட்கலாம். அதுக்கு சட்டம் இடம் கொடுத்துருக்கிறது. நீங்கள் போய் இந்த மாதிரி இந்த பொருள்னு சொல்லலாம். இப்போ அதே காவல்துறையில் போய் என்னை காணாமல் போயிடுச்சுங்க, என்னை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் போய் ரிப்போர்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டால், அவர் மேலே போய் சும்மா ஒரு கற்பனை அடிச்சு, நம்ம காவல்துறையில் போய் காவல் நிலையத்துக்கு போனோம், என்ன யார் வேணும் சார், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அதாவது அங்கே ஒரு ஏட்டை அங்கே இருப்பார், அவங்க போய் சொல்லு போ அப்படின்னாங்க. நேராக போனோம். சார் உட்காருங்க, உட்காந்து என்னப்பானார், சார் என்னை காணாம் சார் அப்படின்னா, அவரை நம்ம மெட்ராஸ் பாசி சாவு கேராக்கி ஏன் காலையில் உசரை வாங்குற, நான் தான் கிடச்சேன்னா உனக்கு, போயா முதல்ல என்ன காணான்னு வந்துட்டான் அப்படின்னு என்ன ஒரு கடுப்பாகி போயிடுவாரா இல்லையா. அப்போ என்னை நான் காணணும்னா
காவல்துறையோ நீதிமன்றமோ கண்டுபிடிச்சி கொடுக்காது. அப்போ நான் என்ன எங்கே போய் காணட்டும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தவம் செய்யணும். தவம் செய்தால் குரு கிடைப்பார். குரு தான் உங்களுக்கு காட்டுவார். அவரை தவிர்த்து உங்களுக்கு காட்டுகிற ஆள் இன்னொரு ஆள் இல்லை. அப்போ குருநாதன் ஒருவன் தான் இதுதான் நீ என்று காட்ட முடியும். வேறு ஒருத்தரால் அவ்வாறு காட்ட இயலாது. நீங்கள் நம்மை நாமே தேடி கண்டுபிடிச்சிக்கலாமான்னு கேட்டால், நாமளே சுய முயற்சியாக தேடுனா மயங்கித்தான் நிற்ப முடியும், நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் மணிவாசகர் சொன்னார், நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை ஆர் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். அவன் மட்டும் வந்து தன் திருவடி வைத்து என்னை ஆண்டு கொண்டு அருள் செய்யாது விட்டிருந்தா என்னை நான் கண்டுபிடித்திருக்க மாட்டேன்னார். அப்போ அவர் எப்படி அவரை தெரிஞ்சுக்கிட்டார்னு கேட்டால், குருநாதன் வந்து சொன்னங்காட்டி தான் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ அது வரைக்கும் என்னவா நினச்சிருப்பார்? உடம்பு தான் நான் நினச்சிருப்பார், சுகமும் துக்கம்தான் நான் நினச்சிருப்பார், ஆணவம்தான் நான் நினச்சிருப்பார். இதெல்லாம் எதுவும் நான் அல்ல. அப்போ நான் யார்? எனவே என்னை எனக்கு அறிய காட்டீர் என்று குருநாதன்கிட்ட விண்ணப்பமாக இந்த பாடல் அமையப்பெறுகிறது. அதான் முன்னையே கேட்டுட்டார், அப்போ ஏன் இடையில கேட்குறார் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நல்லா நினைவில் வைத்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன விடை ஒவ்வொன்றும் என் மனதில் பதிந்திருக்கிறது. எனவே 36 தத்துவத்தையும் ஆணவத்தையும் வினையும் நான் சந்தேகத்துக்கிடமின்றி நன்கு அறிந்து கொண்டேன். எனவே குருநாதா, நீங்கள் இப்போ எனக்கு 4வது வினாவுக்கான விடையை நீங்கள் எனக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறார் என்பது பொருளாகிறது. இப்போ ஆசிரியர் அதுக்கு விடை சொல்லுகிறார். எங்கே? 4வது வினாவுக்கான விடை சொல்லார். நன்றா உரைக்க கேள், நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. இறைவன் அருளிய வேதம் என்கிற அந்த நூலில் உயிர் அப்படின்னா யார், அதாவது நான் யார் என்ற வினாவுக்கு விடை இருக்கிறது. அந்த வினாவுக்கு விடை காண்பதற்கு முன்னாடி இங்கே ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிற கலை சொல் ஒன்று இருக்குது. அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சித்து அசித்து அப்படின்னு 2 சொல் இருக்கிறது. சித்து என்றால் அறிவுடைய பொருள் என்று பெயர், அசித்துனா அறிவில்லாத பொருள் என்று பெயர். இந்த கண்ணில் காணப்படுகிற உலகத்தை தொல்காப்பிய முதலான இலக்கண நூல் 2ஆக பிரிச்சிருக்குது. அறிவுடைய உலகம், அறிவற்ற உலகம். அறிவு பொருளை உயர்திணையிலும் அறிவற்ற பொருளை அஃறிணையிலையும் சொல்வது வழக்கம். நம்ம தமிழ் படிக்கும்போது படிச்சிருப்போம். அந்த தத்துவ உலகத்துக்கு வரும்போது அந்த 2 3ஆக பிரிக்கப்பட்டது. இலக்கணத்தில் 2ஆக பிரித்தாங்க, அறிவு பொருள் அறிவற்ற பொருள்னு. அதே தத்துவ ஞானத்துக்குள்ளே வரும்போது அறிவு பொருளை 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. தானே அறிகிற பொருள், அறிவித்தால் அறிகிற பொருள். 3வது ஒரு பொருள் அது அறிவில்லாது, அஃறிணை பொருள் அறிவில்லாது. அப்போ இப்போ 2 எவ்வாறு 3 ஆயிற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை 3ஆக பிரிக்கும்போது அவன் அவள் அது என்று 3ஆக பிரித்தாங்க. அப்போ கண்ணால் காணப்படுகிற உலகம் ஆண் என்றும் பெண் என்றும் அது என்றும் சொல்லப்பெறுவது, இதுதான் உலகம். இதில் அது என்பது அறிவற்றது, ஆண் பெண் என்று சொல்வது அறிவுடையது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இது உலகத்தை நோக்கும்போது. அப்போ இங்கே என்ன சொல்ல வராரு? சித்துன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அசித்துன்னு ஒரு பொருள் இருக்கிறது. இந்த 2க்கும் உரிய தொடர்பு என்னன்னு கேட்டால், சித்து என்பது இங்கே இறைவனை குறித்தது. இங்கே சித்து என்பது இறைவனை குறித்தது. ஏன்? அவன் ஞானமே வடிவமானவன். நம்ம நூலில் பாடும்போது சொல்லுவாங்க, ஞானமே வடிவமான அப்படின்னு சொல்வது வழக்கம். அதே போல் அறிவற்ற பொருளுக்கு அசித்துன்னு பேர், அறிவற்ற பொருளுக்கு அசித்துன்னு பேர். அறிவு பொருள்
அறிவற்ற பொருள். இப்போ ரெண்டாக வச்சுக்குங்க. ஒன்று அறிவே வடிவமான பொருள், அது இறை. அறிவற்ற பொருள் அது சடப்பொருள், அது ஆணவம் கண்மம் மாயை, மூணுமே சடந்தான். இப்போ ஆசிரியர் ஒரு வினா கேட்குறார். இவங்க கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று அறிவே வடிவமான இறை, அறிவில்லாது இருக்கிற பாசங்கிற பொருள். இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள், இதுக்கு அது தேவையா அதுக்கு இது தேவையான்னு ஆராய்ச்சி பண்ணுங்கிறார். இறைவன் என்கிற ஒருவனுக்கு பாசம் என்கிற பொருளால் ஏதேனும் பயன் இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ மாயைன்னு சொல்கிறோம். இந்த மாயை 36 தத்துவமாக விரிகிறது. இன்னும் கொஞ்சம் விரிச்சிங்கன்னா 60 தாத்வீகமாக விரியும். அதில் தான் நாம் பார்க்குற தங்கம் வெள்ளி வைரம் என்னென்ன பொருள் உலகத்தில் சொல்கிறீங்கோ அத்தனை பொருளும் மாயையினுடைய காரியமாகிய மாயேயம் என்கிற பொருள். அப்போ இந்த உலகம் என்கிற இந்த உலகத்தில் காணப்படுகிற பொருளால் இறை என்கிற பொருளுக்கு ஏதேனும் லாபம் இருக்கிறதா பயன் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். சிந்திச்சு பாருங்கள், இறைவனுக்கு இந்த உலகத்தால் ஏதேனும் பயன் இருக்குமா இல்லையா என்று. இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லணும். ஆமாங்க, இறைவனுக்கு இந்த உலகத்தினால் பயன் இருக்கிறது. என்ன பயன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கணும், சொல்லணும். அப்போ பயன் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ இறைவனுக்கு இந்த உலகத்தால் ஒரு பயனுமே இல்லையா? ஆம், இல்லைன்னு தெளிவாக சொல்லணும். இப்போ உண்டுன்னு சொல்லலாமா இல்லைன்னு சொல்லலாமா? இதான் கேள்வி. ஆராய்ச்சியின் முடிவில் நாம் ஒரு முடிவுக்கு வரணும். உண்டு என்றால் என்ன வகையால் உண்டுன்னு சொல்லணும், இல்லை என்று சொன்னால் எதனால் இல்லைன்னு சொல்லணும். அப்போ ரெண்டுக்குமே கேள்வி கேட்காம விட மாட்டாங்க. இல்லைனாலும் எதனால் இல்லைன்னு சொல்லணும், உண்டுனா எதனால் உண்டுன்னு சொல்லணும். இதுக்கு விடை காணணும். எப்படி காண்பது? நீங்கள் சிந்தனை வைத்துங்க. உங்களுக்கு புரிவதற்காக நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு நம்முடைய கபாலீஸ்வரர் கோயில், அதனுடைய வீதிகளில் 2 பக்கம் நகைக்கடை இருக்குது. அதில் ஒரு அழகான ஒரு தங்கத்தில் கிரீடம் செய்து வைரம் முதலான கற்களெல்லாம் பதிச்சு அதை ஷோகேஸில் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதெல்லாம் அந்த மகுடம், தமிழில் சொன்னால் மகுடம், வடமொழியில் கிரீடம்னு பேர், அப்படியே போகும்போதெல்லாம் பார்க்குறீங்க. இதை எப்படியாவது ஒரு நாளைக்கு வாங்கி நம்ம கபாலீஸ்வருக்கு வைக்கணும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு. போகும்போதும் வரும்போதும் அப்படியே கடையை பார்க்க வேண்டியது, அந்த ஷோகேஸை பார்க்க வேண்டியது. யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்களா, இருக்குதா? இருக்குது, பத்திரமாக தான் இருக்குது. இப்படியே ஒரு நாள் போயிட்டு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அந்த பொருளை வாங்குகிற அளவுக்கு ஒரு பொருள் கிடைத்தது. சரி, கடைக்குள்ளே போனோம், என்ன விலைன்னு கேட்டோம். அந்த கிரீடத்தை பேக் பண்ண சொல்லி வாங்கிக்கிட்டு நேராக அப்படியே ஒரு துள்ளி குதித்து ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் வாங்கியாச்சியா அப்படின்னு ஒரு சாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க போனே கோயிலில் சொன்னாங்க, அலுவலகத்தில் போய் கொடுத்து ரசீதி ஒன்று போட்டுக்கங்கன்னாங்க. சரி, வெயிட்டை போட்டு ரசீதெல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு, சரி இன்றைக்கி அத்த சாமத்தில் சாமிக்கு சாத்துக்குடி செய்ய போகிறான். சரி, இருந்தாச்சு, பார்க்குறோம். கபாலிக்கு வச்சோம். அப்படியே அவர் முன்னை விட ரொம்ப அழகாக ஜம்முன்னு இருந்தார். சரி, இப்போ பார்த்து மகிழ்ந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த தங்க கிரீடத்தினால கபாலீஸ்வரருக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேள்வி. உண்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கலாம். ஏன் அப்படியானால் நீங்கள் இப்போ அந்த தங்க கிரீடத்தினால கபாலீஸ்வரர் மகிழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போ இது வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குமா இல்லையா? ஒன்று. அப்புறம் கொடுத்தவங்க மேலே தான் விருப்பம் இருக்கும், மற்றவங்க மேலே விருப்பமே இல்லாமல் போயிடும். கபாலி பார்க்க வரோன்னா கையை வீசிக்கிட்டே வரானே, ஒருத்தங்க கூட ஒன்றும் கொண்டு வரக்கல. அங்கே பாடுறான், கிரீடம் வாங்கிட்டு வந்துருக்கிறான், இவள் கையை வீசிட்டு வந்துருக்கிற அப்படின்னு சாமி கடுப்பாக பார்ப்பாரா இல்லையா? சும்மா நீங்கள்
கற்பனை தானே, காசா பணமா, கற்பனை தான் நினைக்கிறோம். சாமிக்கு அப்படி அந்த தங்கத்து மேலே விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தோன்னே எவ்வளோ உழைப்பை பூரா சிந்தி சம்பாரித்து கொண்டாந்து எனக்கு ஒரு கிரீடம் கொடுத்துருக்குறான் பாரு அப்படின்னு ஒரு மகிழனும். அது மட்டும் இல்லை, கொடுக்காத ஆளை பார்த்து நீயும் தான் இருக்கிறியே, உன்னையாவது கொண்டாந்து கொடுத்தியாடா நீ அப்படின்னு நம்மளெல்லாம் பார்த்து கேட்கணும். சாமி அப்படி கேட்குறாரா? கேட்கல. சரி, அப்போ இறைவனுக்கு என்ன தெரியல? அந்த மகுடத்தினால அவனுக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை என்பது தெரிகிறது. சரி, இப்போ அந்த கிரீடம் இருக்குது இல்லையா, நேற்று வரைக்கும் ஷோகேஸ் கடையில் கண்ணாடி பேழைக்குள்ளே அதுக்குள்ளே இருந்துச்சு. ஏதாவது வருத்தத்தோடு இருந்துச்சு. அது என்னை செஞ்சு வச்சு 6 மாதம் ஆச்சு, ஒருத்தங்கூட வந்து காசு கொடுத்து வாங்க வரலையே, யாராவது வாங்குவாங்களான்னு அது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் போய் காசு கொடுத்து வாங்கினே அதாவது மகிழ்ச்சி இருக்குமா? அதுக்கும் மகிழ்ச்சி இல்லை. இப்போ இந்த கிரீடத்தை கொண்டு போய் கபாலீஸ்வரர் தலைமையில் வச்ச உடனே இப்போவாது அதுக்கு மகிழ்ச்சி இருந்துச்சான்னு கேட்டால் அப்பவும் அதுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன்? அந்த மகுடம் என்பது அறிவில்லாத பொருள், அது சடப்பொருள். ஷோகேஸில் இருக்கிறதும் ஒன்று தான், கபாலி தலைமையில் இருக்கிறது அதுக்கு ஒன்று தான். அப்போ தங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிற மகுடம் அந்த பொருள் அறிவில்லாதது. எனவே அந்த பொருளுக்கு ஷோகேஸும் ஒன்று தான், இறைவனுடைய சிகரமாகிய மகுடமும் ஒன்று தான். அதுக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. சரி, கபாலிக்கும் மகிழ்ச்சி இல்லை, இந்த கிரீடத்துக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா இந்த மகிழ்ச்சி யாருக்குயா? கொண்டு போய் வச்சோம் இல்லையா, நமக்கு தான் மகிழ்ச்சி. ஆஹா பெருமானே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, என் உழைப்பையெல்லாம் கொண்டு வந்து உனக்கு செய்து பார்க்குன்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு அனுமதியும் கொடுத்து வாய்ப்பும் கொடுத்து அருள் செய்தீங்க பெருமானேன்னு நாம் தான் 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழுது மகிழ்ச்சி அடையலாம். அப்போ தங்கத்தால் கபாலிக்கோ கபாலியால் தங்கத்துக்கோ என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. இதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா பாசம் என்கிற பொருள் அறிவற்ற பொருள். அந்த மகுடம்தான் உலகம். இறைவன் தான். உலகத்தால் இறைவனுக்கு பயன் இல்லை, உலகத்தினால் இறைவனுக்கு இல்லாத போல் இறைவனால் உலகத்துக்கும் பயன் இல்லை. அப்போ இந்த 2 யாருக்கு யான்னு கேட்டால் நமக்காகத்தான். ஏன்? இறைவன் அறிவு பொருள், உலகமோ அறிவற்ற பொருள். அறிவே வடிவமான அவன் எந்த தேவையும் இல்லாதவன். மறந்த இறைவனுக்கு இலக்கணம் என்ன தெரியுங்களா? குறைவிலா நிறைவு. அவனுக்கு ஃபுல் அப்படின்னா எந்த இடத்திலும் அவனுக்கு குறையே கிடையாது. அவன் முற்றிலும் நிறைவானவன் என்று பெயர். அதனால் அவனை சொல்லும்போது வடமொழியில் பூரணம் அப்படிம்பாங்க. அந்த பூரணம் அப்படின்னா முழுமை அப்படின்னு பேர், குறையில்லாத நிறைன்னு பேர். நாமெல்லாம் எவ்வளவு நிறைவாக இருப்பது போல இருந்தாலும் நம்ம குறைவுடையவர் தான். அவன் குறையில்லாத நிறைவு, நம்ம நிறைவே இல்லாத குறைவு. நமக்கான இலக்கணம் அதுதான், அவனுக்கு இலக்கணம் அது. சரி, அப்போ இறைவனுக்கு உலகத்தால் எந்த பயனும் இல்லை, அதுபோல் உலகத்துக்கும் இறைவனால் எந்த பயனும் இல்லை. அப்போ உலகமும் இறைவனும் எதுக்காக அப்படின்னு கேட்டால் நமக்காக. அப்போ தான் நீங்கள் இந்த இடத்துக்கு புரியணும். அப்போ இறைவன் சித்து பொருள், உலகம் அசித்து பொருள். சித்துக்கு அசித்தால் ஒரு பயனும் இல்லை, அசித்தால் சித்துக்கு ஒரு பயனும் இல்லை என்றால் இந்த சித்தும் இந்த அசித்தும் யாருக்காக அப்படின்னு கேட்டால் இந்த 2ம் இல்லாது இருக்கிற 3வது பொருளுக்காக. அப்போ அந்த 3வது பொருள் யார்? அதுதான் நாம். அப்போ நமக்கு என்ன பேர்? இப்போ நாமளும் சித்துன்னு நம்மளை வச்சுக்கலாமா? நீங்கள் சித்தாக இருந்தால் உங்களுக்கு அசித்து தேவையில்லை. சரி, நம்ம அசித்துன்னு வச்சுக்கலாமா? அசித்தாக இருந்தால் சித்து உங்களுக்கு தேவையில்லாத பொருளாகி போயிடுச்சே. இது புரியுதா உங்களுக்கு? சித்துக்கு அசித்து தேவையில்லை, அசித்துக்கு சித்து தேவையில்லை. அப்போ 2 பொருளுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தேவையில்லாத பொருளாகிடுச்சு. அப்போ நான் யார் என்ற கேள்வி எழும்போது நான் சித்துன்னு வச்சுக்கிட்டா அசித்து தேவையில்லாத ஆகிடும், நான் அசித்துன்னு வச்சுக்கிட்டா சித்து தேவை. அப்போ நான் சித்தும் இல்லை அசித்தும் இல்லை. அப்போ நான் யார்? 2ஐயும் அறிபவனாய், 2ஐயும் அனுபவிப்பவனாய், 2ஆலும் பயன்பெறுவனாக இருப்பவன் தான் நான். அப்போ எனக்கு என்ன பேர் வைக்கலாம்? சித்தும் இல்லை அசித்தும் இல்லை. அப்போ எனக்கு பேர் என்ன கேட்டால் சதசத்து என்று. சதம்
அசத்து அப்படி சித்து கூட்டல் அசத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு சேர்ந்தது. அறிவையும் அறிவற்ற பொருளையும் அறிகிற பொருளாகிய நாம் யார் அப்படின்னு கேட்டால் சதசத்து என்று ஆன்மாவுக்கு பெயர். அதனால் நாம் யாருன்னு கேட்டால் ரெண்டும் கேட்டான், ரெண்டும் இல்லை. அறிவு பொருளும் இல்லை, அறிவில்லாத பொருளும் இல்லை. அறிவு பொருளையும் அறிவோம், அறிவில்லாத பொருளையும் அறிவோம். அறிவில்லாத பொருளை அறிந்து நீங்கணும், அறிவு பொருளை அறிந்து சேரணும். நாம் எங்கே இருக்கிறோம்? தவறான கூட்டணியில் இருக்கிறோம். ஏன்? உடம்பு என்கிற அறிவற்ற பொருளோடு கூடி இதுதான் நான் நினச்சி ஆட்சி புரிஞ்சிட்ருக்கிறோம். நாம் அறிவாக இருக்கிற இறைவனோடு கூடி அடிமைப்பட்டு இருக்கணும். நீங்கள் அறிவற்ற பொருளை ஆட்சி செய்து கொண்டு இருப்பதை விட அறிவானவனுக்கு அடிமையாக இருப்பது ஆனந்தம். நமக்கு அந்த உண்மை தெரியாதனால அறிவற்ற பொருளை ஆட்சி புரிவதில் தான் ஆனந்தம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் அடிமை இல்லை, நான் அடிமை இல்லைன்னு இருக்கிறேன். இல்லையா, அடிமையில் தான் ஆனந்தம் இருக்கிறது. அது யாருக்கு அடிமையாக இருக்கணும்? ஆண்டவனுக்கு அடிமையாக இருப்பதில் தான் ஆனந்தம் இருக்கிறது. நீங்கள் அதிகாரம் செலுத்துவதில் இன்பம் இல்லை, அன்புடைய இறைவனுக்கு அடிமைப்பட்டு இருப்பதில் தான் இன்பம் இருக்கிறது என்பதைத்தான் நம் சமயம் அறிவுறுத்துகிறது. எனவே நான் யார் என்ற வினாவுக்கு நான் அறிவு பொருளாகிய இறைவனும் அல்ல, அறிவற்ற பொருளாகிய உலகமும் அல்ல, இரண்டையும் அறிவதாய் இருக்கிற பொருள் இரண்டும் அல்லாத நான். அப்போ என்னை என்னன்னு சொல்லலான்னு கேட்டால் சதசத்து என்று சொல்லலாம். பாட்டை இப்போ படித்து பாருங்கள். நான் யார் என்ற கேள்விக்கு சொல்கிறார், நன்றா உரைக்க கேள் நல்ல சித்து அது பதி முன் அசித்து பாசம் ஒன்றாது சித்தின் முன்பு பாசம் நிற்காது சித்து அசித்தை ஓராது. எனவே சித்து பொருளாக இறைவன் உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லாதவன். நின்று இவற்றை எவற்றை சித்து அசித்து ஆகிய இவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மா. இது சித்து இது அசித்து என்று அறிவது எதுவோ அதுவே நீ. இப்போ நான் யார் என்ற கேள்விக்கு ஆசிரியர் தந்திருக்கிற விடை என்னன்னு கேட்டால், இது அறிவு பொருள் இது அறிவற்ற பொருள் என்று அறிவது எதுவோ அதுவே நீ. இந்த விடயம் மிகப்பெரிய ஞானிகளுக்கு எட்டவில்லை, மறந்துடாதீங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் எங்கேயோ கொஞ்சம் புண்ணியத்தை நாம் பண்ணி வச்சுருப்போம் போல தெரியுது. இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல நினச்சிடாதீங்க. சுவாமி விவேகானந்தருக்கு இந்த உண்மை புலப்படவில்லை. அவர் நின்ற நெறி வேறொரு நெறியில் நின்றார். இந்த சித்தாந்த நெறி அவருக்கு எட்டலை. அவர் அமெரிக்கா சென்று மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பிய பொழுது தான் இப்படி ஒரு தத்துவ ஞானம் இருக்கிறது என்பதை அறிகிற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதை முழுசாக படிப்பதற்குள்ள அவருடைய பிறவியினுடைய நோக்கம் நிறைவடைந்ததுனால எட்டாமலே போயிற்று. இதுதான் மாறுபாடு இல்லாத உண்மை. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா அவர் அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை. அவர் எவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளர், எவ்வளோ உலகம் அறியப்படுகிற ஒரு நபர் விவேகானந்தர். நாம் அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆள்லாம் இல்லை. ஆனால் இந்த தத்துவ ஞானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அவருக்கு எட்டாத உண்மையை நமக்கு இறைவன் எட்ட வைத்திருக்கிறான் என்று எண்ணும்போது தான் எங்கேயோ கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கிறான். ஐயா, என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல, ஏதோ பண்ணியிருக்கிறோம். அவர் பண்ணாத ஒன்றை நாம் ஏதோ பண்ணியிருப்போம் போல இருக்குது என்று எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. ஏன்னா மிகப்பெரியவர்களுக்கு இந்த உண்மை புலப்படவில்லை. அது பெரிய பட்டியல். அதை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தா மலைச்சு போயிடுவோம். இவங்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரியாமல் போச்சு, இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அப்போ நாம் அதிலிருந்து எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனாக நான் யார் என்ற வினாவுக்கு நம்மால் இந்த விடையை அறிந்து கொள்ள முடியுது. உணர்ந்துட்டுமான்னு தெரியாது, அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆமாயா, சித்து பொருள் வேறு அசித்து பொருள் வேறு, ரெண்டையும் அறிகிற நாம் சித்துமல்ல அசித்துமல்ல, நாம் சதசத்து என்று சொல்ல பெறுவது அப்படின்னு நம்ம இந்த நூல் சொல்லிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அவ்வளோதான். இது இன்றைக்கி ரமணர் என்று சொல்லக்கூடிய அவர் நான் யார் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார். இன்றைக்கி கிடைக்கிது அந்த புத்தகம், வாங்கி படித்து பாருங்கள்.
இந்த பாட்டில் இந்த இடத்துல சொல்லப்பட்ட செய்தி அந்த புத்தகத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கி ரமணருக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறது. உலகம் அறிந்த ஒரு துறவியில் அவரும் ஒருத்தர் தான். இன்றைக்கி அண்ணாமலைக்கு போனால் அவரை பார்க்காம போகிறவங்க எத்தனை பேர்? யாரும் நிச்சயமாக இல்லை. எல்லாம் அங்கே ரமணாசனம் போக இல்லை தான். எங்கேயோ இருக்கவங்களாம் வந்து தன் வாழ்நாளை எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்து அங்கேயே அவர் தான் எல்லாம் அப்படின்னு வந்து விழுந்து கிடக்கணும் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அவருக்கு இந்த தத்துவ ஞானம் எட்டவில்லை என்பது தான் உண்மை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு தடவை படிச்சுப்பார். நான் யார் அப்படிங்கிற புத்தகத்தை ஆங்கிலத்தில் தான் முதல்ல கொடுத்தாங்க. இப்போ தமிழாக்கம் கிடைக்கிறது. ஆங்கிலத்தில் கொடுத்தது ஏன்? அவர்கிட்ட ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து கேட்டார், நான் யாருங்கிற கேள்வியை கேட்கும்போது அவர் பதில் சொன்னார். அதை அவர் வந்து எழுத்து வடிவத்தில் வெளியிட்டதுனால அந்த புத்தகம் இன்றைக்கி ரமணாசிரமத்தில் கிடைக்கிறது. அந்த நூல் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா இங்கே சொல்லப்பட்ட செய்தி அந்த புத்தகத்தில் இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லலாம். அதுக்கு மேலே உங்கள் விருப்பத்தை பொறுத்து தேடுங்க, இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த வினாவுக்கு வந்துடுவோம். எனவே இப்போ நம்ம கேட்கப்பட்ட வினாக்களில் 4 வினாவுக்கு விடை பார்த்தாச்சு. 6 தத்துவம், ஆணவம், கண்மம், நான் யார். இப்போ அடுத்த கேள்வி, நீ யார் யா? இத்தனையும் சொன்னையே, நீ யார்? நாமளாக தானே இத்தனையும் எங்கிட்டையே கேட்டுட்டு நான் யாருன்னு என்ன கேட்குறியா? நீ என்ன தெரியாமலே எங்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தியா நீன்னு கேட்போமா இல்லையா? நாம் குருநாதன் அப்படிலாம் கேட்க மாட்டார். அவர் சொல்கிறார் நான் யார் அப்படிங்கிறதுக்கு அவர் யார் என்பதை சொல்கிறார். அதாவது 3 பாட்டில் விடை சொல்கிறாருங்க. இந்த 3 பாட்டுமே நம்ம பின்ன படிக்கும்போது அது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு செய்தியாக மட்டும் வச்சுக்குங்க. இறைவன் நம்மோடு இருக்கக்கூடிய நிலையை நம்முடைய சித்தாந்த சாத்திரம் அத்துவிதம் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறது. அத்துவிதம் அப்படின்னு. அந்த அத்துவிதம் என்றால் என்னன்னு கேட்டால் 2 பொருள் கலந்து ஒன்றாக இருத்தல். 2 பொருள் கலந்து ஒன்றாக இருத்தல். ஒன்றாக இருத்தல்னா ஒன்றே ஆகிவிடல, ஒன்றாக இருத்தல். அது எது போலன்னு கேட்டால், தண்ணீர் இருக்கிறது, அதுக்குள்ள கொஞ்சம் உப்பை போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உப்பு என்பது வடிவத்தோடு இருக்கிறது. அது தண்ணிக்குள்ளே விழுந்து என்ன ஆகும்? அப்படியே கரைஞ்சு 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 தண்ணீரில் உப்பு இருக்குதே தெரியாமல் கரைஞ்சி போயிடும். ஆனால் தண்ணீரை குடிச்சிங்கன்னா உப்பு இருக்கும். அப்போ அந்த தண்ணீரில் விழுந்த உப்பு தன் வடிவத்தை இழந்து தண்ணீரே ஆகி விடுகிறதல்லவா? அதுபோல் சிவத்தில் கலந்த உயிர் சிவமே ஆகி நிற்கும். ஆனால் அங்கு சிவமும் இருக்கும், உயிரும் இருக்கும். இதுதான் சித்தாந்தம் சொல்லுகிற செய்தி. ஆனால் மற்றவர்கள் சொல்லுவது என்னன்னு கேட்டால், இந்த உயிர் பாசம் நீங்கின வழி சிவத்தோடு கலக்கும் என்பதை விட அவங்க சிவமே ஆகிவிடும்ட்டாங்க. அங்கே தான் சிக்கல். இப்போ சிவம் என்பது என்ன, அல்லது சிவம்னு நாம் சொல்கிறோம். தத்துவ ஞானத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மம் என்பார்கள். பிரம்மம் அப்படின்னு சொல்வது. அப்போ பிரம்மப்பொருள் எதுவோ அதுவே நீதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது சிக்கலுக்குரியது ஒன்றுங்க. அதுதான் இந்த இடத்துல மறுக்கப்படுகிறது. சைவ சித்தாந்தம் அந்த இடத்துல ஏன் மறுதலையாக சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், சிவத்தின் குணம் வேறு, உயிரின் குணம் வேறு. சிவம் 8 குணம் உடையது, உயிர் 3 குணம் உடையது. நமக்கு ராசதம், தாமதம், சாத்வீகம் என்கிற குணம் உடம்பின் காரணமாக வருவது. அதுவே சிவத்துக்கு 8 குணம் என்பது அவனை விட்டு நீங்காது பிரியாது இருக்கிற 8 குணம் அவனுக்கு. அப்போ சிவம் என்கிற பொருள் பிறப்புக்கு உட்படாதது. ஆனால் உயிர் என்பது பிறந்து இறப்பதே தொழிலாக கொண்டிருப்பது. எப்படி 2 ஒன்றாகும்? இதுதான் சிந்தனை. இதை பற்றிய விரிவு நம்ம அடுத்தடுத்த நூலை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக படிக்கலாம். இதில் 3 பேரை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளணும். ஒருவர் சங்கரர், இன்னொருவர் மத்துவர், இன்னொருவர் ராமானுசர். 3 பேருங்க. 3 பேருமே பிரம்மசூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணினாங்க, பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது
3 பேரும் 3 வகையான முடிவுகளை சொல்லிவிட்டு சென்றார்கள். ஒரே முடிவை சொல்லலை. சங்கரர் என்று சொல்லக்கூடிய அவர் பிரம்மம் என்கிற பொருளை பரமாத்மான்னு சொன்னார். உயிர் பசு அதை ஜீவாத்மான்னு சொன்னார். அவருடைய கோட்பாட்டில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறு வேறு அல்ல, ரெண்டுமே ஒன்று தான். இது அவருடைய கோட்பாடு. அதுக்கு அவர் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொன்னார். தங்கம், தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணம். இப்போ ஒரு தங்க கட்டி அதில் ஒரு பகுதி வெட்டி எடுத்து சில ஆபரணங்களை செய்துட்டோம். செய்து முடித்த பிறகு தங்கத்தையும் ஆபரணத்தையும் தனித்தனியாக வச்சு இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தங்க கட்டியை பார்த்து தங்க கட்டி அல்லது தங்கம்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆபரணம் பார்த்தா இது மோதிரம், இது வளையல், இது நெக்லஸ், இது ஆரம், இது தோடு அப்படின்னு தனித்தனியாக பேர் சொல்கிறோம். அவர் சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் பொய். எது? இது ஆரம் அல்ல, தங்கம். இது மோதிரம் அல்ல, இது தங்கம். இது வளையல் அல்ல, இது தங்கம்னார். இப்போ உங்களுக்கு எதில் உட்கார்ந்த உங்களுக்கு என்ன தோணும்? அட கடவுளே, நான் இது மோதிரம் வளையல் அப்படித்தானே நினச்சிட்ருக்கிறேன், இவர் இல்லைங்கிறாரு. அப்போ என்ன இப்படி வச்சுக்கலாமா? இது தங்க மோதிரம், தங்க வளையல். ஏன் வடிவம் இல்லாத போது கட்டின்னு பேர், வடிவம் பெற்ற போது அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வந்துருச்சு. அது மாதிரி பிரம்மமாக இருக்கும்போது அதுக்கு பேர் இல்லை, குணம் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வடிவம் பெறும்போது ஆளுக்கு ஒரு பேர் இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி அந்த பிரம்மம் தான் இப்படி எல்லா உயிருமாக இருக்குதுன்னு சொன்னார். சொன்னோடனே நிறைய பேர்த்துக்கு நச்சுன்னு பிடிச்சிருச்சு. குருநாதா, இந்த உண்மையை நீங்கள் தான் சொன்னீங்கன்னு எல்லாம் நீட்டி காலில் விழுந்து கும்பிட்டு நீங்கள் தான் என் குரு அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கொண்ட காலத்தில் ஒரு காலம் போய்கொண்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு சங்கரர் சொன்ன கோட்பாட்டில் உடன்பாடு இல்லைன்னு மறுத்தார். முதல் மருத்துவர் யார் தெரியுங்களா? மத்துவர் என்பவர் தான் மறுத்தார் முதல்ல. அவர் என்ன சொன்னார்? சங்கரர் சொன்ன பிரம்மத்திற்கும், அதாவது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவும் ரெண்டு ஒன்றுன்னு சொன்னார் இல்லையா? எனக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை, நான் அதை மறுக்கிறேன். பிரம்மம் பிரம்மம்தான், பரமாத்மா பரமாத்மா தான், ஜீவாத்மா ஜீவாத்மா தான். இந்த ரெண்டு பொருளும் எந்த காலத்து ஒன்று சேரவே சேராது. அதுக்கு அவர் என்ன எடுத்துக்காட்டு காட்டினார் அப்படின்னு கேட்டால், இருட்டும் வெளிச்சமும் போலன்னார். இருட்டு இருந்தால் வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தால் இருட்டு இல்லை, இது இருந்தால் அது இல்லை இல்லையா? எனவே பிரம்மம் ஒளிப்பொருள், வெளிச்சமான பொருள். ஆன்மா இருள் பொருள். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. எனவே ரெண்டு ஒன்று சேரவே சேராதுன்னார். நீங்கள் ரெண்டு ஒன்று சேராதுன்னு சொன்னால் முத்தி என்றால் என்ன? அந்த கேள்விக்கு மத்துவருடைய நூலில் விடையில்லை, மறந்துடாதீங்க. இதெல்லாம் நாம் ஏதோ ஒரே நாளில் உட்காந்து அப்படியே படித்தோம் கேட்டு சொல்லிட்டு போகிறோம். நீங்கள் தத்துவ ஞான விசாரணை எடுத்து படித்தீங்கன்னா வருஷ கணக்கு படிக்கணும், சும்மாலாம் கிடைச்சாதுங்க. இந்த தத்துவ ஞானத்தை ஆராய்ச்சி நோக்கில் படித்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது தொடர்ந்து வகுப்பு கேட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல போய் நின்று ஏதோ சொன்ன மாதிரி தெரியும் உங்களுக்கு. இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. இப்போ நாம் இன்றைக்கி ஒரு வகுப்பில் சும்மா ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏதாவது ஒன்று காதில் போட்டால் போதுன்னு போட்டு போகிறோம். நீங்கள் அது படிக்கிறதுக்கு போனீங்கன்னா நீண்ட காலம் எடுத்து படிக்கணும். எனவே சங்கரர் கோட்பாட்டுக்கும் மத்துவர் கோட்பாட்டுக்கும் வேறுபாடு என்னன்னு கேட்டால், சங்கரர் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று தான்னார். அதுக்கு தங்கமும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணம்னு சொல்லிட்டார். சரி, மத்துவர் வந்தவர் சொன்னார், ரெண்டும் வேறு வேறு பொருள், ஒன்று சேரவே சேராது, இது வெளிச்சமும் இருட்டும் போல அப்படின்னார். இவர் வந்து போன பிறகு சில 100 ஆண்டுகள் கடந்த பிறகு, ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகள் கழித்த பிறகு வந்தவர் தான் ராமானுசர். அவர் வந்தார். இந்த 2 பேர் சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னார். அப்படின்னா என்ன? சங்கரர் சொல்கிற வரைக்கும் அவர் கோட்பாட்டை மட்டும்தான் இந்திய தத்துவ ஞானத்தில் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மத்துவர் வந்த உடனே ஒரு பிரிவினை பிரிஞ்சு சங்கரர் கோட்பாடு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் இப்போ 2 பிரிவாக இருந்தது. ராமானுஜர் வந்த பிறகு 3 பிரிவாக மாறுகிறது. அவர் என்ன பண்ணார், ஒரு விதத்தில் பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்று, ஒரு விதத்தில் வேறுனார். பிறப்பு நிலையில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறு வேறு. இந்த பிறப்பு முடிந்து விட்டால் இது போய் அதனோடு கலக்கும்போது ஒன்றாகிவிடும் அப்படின்னு ஒரு விதத்தில் ஒன்றாயினார். அப்போ ஒரு விதத்தில் வேறாய் ஒரு விதத்தில் ஒன்றாய் என்று அவர் சொன்னதுனால அதற்கு உடனாதல் என்று பெயராயிற்று. இப்போ 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். சங்கரர் கோட்பாடு ஒன்றாதல், மத்துவர் கோட்பாடு வேறாதல், ராமானுஜர் கோட்பாட்டுக்கு உடனாதல்னு பேர். இது அவங்க ஒரு பேர் வச்சாங்க. அவங்க வச்ச பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கரர் வைத்த கோட்பாட்டுக்கு அத்வைதம் என்று பெயர், மத்துவர் வைத்த கோட்பாட்டுக்கு துவைதம் என்று பெயர், ராமானுஜர் வைத்த பேருக்கு விசிட்டாத்வைதம் என்று பெயர். அவ அத்வைதம் அப்படின்னா வேறுபாடு இல்லாதது, ஒன்றாய். துவைதம் வேறுபாடு உடையது, இது வேறு அது வேறு. விசிட்டாத்வைதம் அப்படின்னு தான். அத்வைதமும் துவைதமும் சேர்ந்த மாதிரி இருப்பதனால ஒரு விதத்தில் வேறாய் ஒரு விதத்தில் ஒன்றாய் என்பதனால அதற்கு உடனாய் என்று பெயராயிற்று. இதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய தத்துவ ஞானமாக இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிப்படத்தில் இருப்பது. இன்றைக்கி நம்ம வைணவத்தின் கோட்பாட்டில் பெரும்பாலானவர்கள் ராமானுஜருடைய கோட்பாட்டில் இருக்கிறாங்க. இன்றைக்கி மத்துவர் கோட்பாடு இந்த 2 கோட்பாடை விட மிக குறைந்த அளவு பின்பற்றப்படுகிறது. மந்திராலயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் ஒரு பகுதியில் இந்த கோட்பாடு உடையவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. மத்துவர் அப்படிங்கிற கோட்பாட்டை பின்பற்றுகின்ற அந்த நெறியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் மடாதிபதிகள் இருக்கிறாங்க, சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த நெறி இன்றைக்கும் இருக்குது. அதுபோல் ராமானுஜர் கோட்பாட்டில் வைணவத்தின் கோட்பாடு இன்றைக்கும் இருக்கிறது. சங்கரருடைய கோட்பாட்டில் அதற்குரியவர்களும் இன்றைக்கி நம்ம மண்ணில் பார்க்குறோம், அவங்களும் இருக்கிறாங்க. இவங்க தான் மிகுதியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கோட்பாட்டில் சங்கரர் கோட்பாட்டில் வந்தவங்க தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்திய மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் பின்பற்றுகிற நெறி சங்கரர் கோட்பாடு தான். இதுதான் மிகுதியாக இருப்பது. இந்த 3 கோட்பாடுகளுக்கு பிறகு தான் சித்தாந்தம் என்கிற இந்த தத்துவ ஞானம் வெளிப்பட தொடங்குகிறது. அது வரைக்கும் வெளிப்படாமல் இருந்துச்சு, வெளியே தெரியாமல் இருந்துச்சு. ஏன், திருமூலர் காலத்துலேயும் இந்த சைவ சித்தாந்தம் இருந்துச்சு, ஞானசம்பந்தர் காலத்துலேயும் இருந்துச்சு. தனி பெயர் பெற்று தனியாக புத்தகமாக இல்லை. அதன் பிறகு தான் தனி புத்தகமாக வருகிறது. அப்படி வரும்போது 13ஆம் நூற்றாண்டில்தான் தனி புத்தகமாக சித்தாந்தம் என்ற பெயரில் தனியாக வருகிறது. சரி, இப்போ இந்த 3 பேர் சொன்னதுலேயும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், நாம் இந்த 3ஐயுமே ஏற்கிறோம். இறைவனுக்கு நமக்குமான தொடர்பு எத்தகையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது ஒரு விதத்தில் ஒன்றாய், ஒரு விதத்தில் வேறாய், ஒரு விதத்தில் உடனாய். இந்த 3ம் சேர்ந்தது தான் இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு. அப்போனா நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொன்னார், ஏன் சண்டை போட்டுருக்குறீங்க, எல்லாத்தையும் ++ன்னு போட்டு இசிக்கல்ட்டு போட்டுருங்க, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாராட்டுக்கு மெய்கண்டார். அப்படிலாம் இல்லைங்க. அவர் எடுத்து காட்டிய உதாரணத்தை சிந்திச்சிங்கன்னா தான் அந்த வேறுபாடு என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ 3 பாட்டு இருக்குது. 3 பாட்டை படிங்க, அதில் என்ன செய்தின்னு பார்ப்போம். அதில் மெய்கண்டார் சொல்லுகிற செய்தி என்னங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புலனாகும். அதாவது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு 3மாயும் இருத்தல். அப்போ அவங்களாம் என்ன சொல்லி போனாங்க, ஒன்றாயிருத்தல் என்று சொன்னவர் வேறாயிருத்தலையும் உடனாயிருத்தலையும் மறுத்து விட்டார். வேறாயிருக்கும் என்று சொன்னவர் ஒன்றாயும் உடனாயும் என்பதை மறுத்து விட்டார். உடனாயிருக்கும் என்று சொன்னவர் ஒன்றாயும் வேறாயும் என்பதை மறுத்துட்டார். நாம் என்ன பண்ணோம், 3ஐயுமே ஏற்றுக்கிட்டோமே, அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லையா அப்படின்னு கேட்டால், ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லங்க, அதற்கு தக்க எடுத்துக்காட்ட காட்டணுமே, அதில் தான் இருக்கிறது. அப்போ இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது என்பதை
3 பாட்டில் சொல்ல போகிறாருங்க. நீ யார் என்ற கேள்விக்கு விடை சொல்ல போகிறார். இப்போ நான் யார் என்ற கேள்வி வரைக்கும் விடை பார்த்துட்டோம். நீ யார், இங்கே நீ என்பது இறைவனை குறிப்பது. நேராக குருநாதனை கேட்குற கேள்வி குருவும் சிவம் வேறல்ல என்பதனால் நீ யார் என்பது இறைவனை குறித்த கேள்வியாக ஆயிற்று. அப்போ இறைவன் யாருங்கிறத சொல்லணும். அவன் எப்படி இருக்கும்? அவன் ஒரு விதத்தில் நம்மோடு ஒன்றாயிருப்பவன், ஒரு விதத்தில் வேறாயிருப்பவன், ஒரு விதத்தில் உடனாயிருக்கிற அவன்தான் இறைவன். இந்த உண்மையை திருஞான சம்பந்த பெருமான் திருவீழிமிழலை தேவாரத்தில் பாடிட்டார். அவர் பாடும்போது ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணாய் என்று நட்டப்பாடை என்ற பண்ணில் தொடங்கப்பெற்ற பதிகம். சடையார் புனல் உடையார் ஒரு சரிகோபனம் உடையார் என்று அந்த பதிகம் தொடங்கும். அந்த பதிகத்தில் இந்த பாட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோடு இசை எட்டு திசை தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிழலையே. அந்த வேறாய் தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம்னு 3ஐயும் எடுத்துக்கிட்டார். அப்போ மெய்கண்டார் இதை சொல்வதற்கு முன்பு சொன்னவர் நம்முடைய ஞானசம்பந்தர். அவர் சொன்னதுக்கு முன்னே சொன்னது யார்? திருமூலர். எனவே நம்முடைய திருமுறைகள் இந்த உண்மையை சித்தாந்தம் சொல்கிறதுக்கு முன்னையே சொல்லிருச்சு என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ இந்த 3க்கும் தக்க எடுத்துக்காட்டு காட்டி மெய்கண்டார் உணர்த்தினார். அதை மணவாசகன் நமக்கு உணர்த்துறார். இதுதான் என் குருநாதன் சொன்ன நீ யாருன்னு கேட்ட கேள்விக்கு 3 பாட்டில் சொல்லப்பட்ட செய்தியை கூட்டுனா தான் விடை தெரியும். இப்போ பாட்டை கவனிங்க. 27, 28, 29 3 பாட்டு. இந்த 3 பாட்டின் விடையை சேர்த்துனா அதுதான் அவன். நீ யார் என்ற கேள்விக்கு = 27, 28, 29 3 பாட்டின் செய்தியும் சேர்த்து வச்சுக்கணும். பாருங்கள். இப்போ 27வது பாட்டு. குன்றாருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றா நும் உருவம் போதியீர் நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவில் நன்னறிய உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். இந்த பாட்டில் சொல்கிறாரு. இப்போ மாணாக்கன் சொல்கிறார், குருநாதா என்னை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லிட்டீங்க. நான் யார் என்ற கேள்விக்கு சித்து அசித்து இவற்றை பகுத்து அறிவது எதுவோ அது நீ என்று எனக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஆக குன்றா அருளாலே என்னுடைய வடிவு பொன்றாத நும்முருவம் போதிய. எனவே என் வடிவை எனக்கு உன்னுடைய குன்றாத அருள் காரணமாக எனக்கு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னார். குன்றாத அருளால் நின் உருவம் போதியீர், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் விடை சொல்கிறார். அப்படி உரை பாருங்க. ஞான குருவாகிய உம்முடைய குறையாத அருளாலே ஆன்மாவாகிய என் இயல்பை அருளி செய்தீர். என்றும் அழியாத பதியாகி உம்முடைய இயல்பை அடியேனுக்கு உபதேசித்து அருள்வீராக அப்படின்னு சொன்ன உடனே இப்போ குருநாதர் சொன்னார், சூரியன் கண்ணுக்கு காட்டுமா போல. அருக்கன் அப்படின்னா சூரியன், அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். அப்போ சூரியனுக்கும் கண்ணுக்குமான தொடர்பு என்னன்னு ஆராய்ச்சி பண்ணணும். நான் முன்ன சொன்ன மாதிரி சூரிய ஒளி என்பது காட்டும் ஒளி, கண்ணொளி என்பது காட்டிய ஒளியோடு கூடி காணுகிற ஒளி. சூரிய உதவி இல்லைன்னா கண் என்ன செய்யாது? காணாது. அப்போ சூரியன் காட்டுபவன், கண் காணுவது. அதுபோல் சிவம் என்றால் அறிவிப்பது, உயிர் என்றால் சிவம் அறிவிப்பதை அறிவது. சூரிய ஒளி இல்லாமல் கண் எதையும் காணாது, சிவத்தின் உதவி இல்லாமல் உயிர் எதையும் அறியாது. அப்போ அறிவிப்பவன் அவன், அறிபவன் நான்.
எனவே அறிவிப்பவன் வேறாக இருந்தால் தான் அறிவிக்க முடியும், ஒன்றாக இருந்து அறிவிக்க முடியாது. அறிவிக்கும் பொருட்டு அவன் வேறாக இருக்கிறான். எனவே நான் வேறாக இருந்து அறிகிறேன், அவனிருந்து வேறாக இருந்தால் தான் என்னால் அறிய முடியும். எனவே காட்டும் பொருளாக சிவமும் காணும் பொருளாக உயிரும் இருக்கிறது. காட்டும் பொருள் சூரியன், காணும் பொருள் கண். எனவே சூரியனுக்கும் கண்ணுக்கும் இருக்க தொடர்பு போல உனக்கும் எனக்குமான தொடர்புனர். அறிவிப்பவன் நான், அறிபவன் நீ. நான் எங்கிருந்து அறிவிப்பேன்? உனது அறிவில். எங்கேயோ இருந்துட்டு அறிவிப்பேன் நினைக்காத, உன்னுடைய அறிவில் இருந்துக்கிட்டு உனக்கு நான் அறிவிப்பேன். நான் அறிவிப்பதை நீ அறிவாய். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, அவனன்றி ஓர் அணுவும் அசைய. நாம் எதை அறிந்தாலும் இறைவன் துணை இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியாதுங்க, ஒருபோதும் அறிய இயலாது. அதை ரொம்ப ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மை எப்போ உங்கள் அறிவை கடந்து உணர்வில் கலக்குதோ அன்னைக்கு ஆராய்ச்சியை விட்டுட்டு அழ ஆரம்பிச்சிடும். ஏன், நீ இல்லைன்னா நான் இல்லை பெருமானே, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நான் தழுதழுத்துக்கிட்டு வார்த்தை குளறி போய் கண்ணீர் பெருக்கோடு அழுது நிற்பதை தவிர ஒன்றுமே பண்ண முடியாது. இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம அறிவுக்கு எட்டணும், அவன் இல்லாமல் நான் இல்லை. இன்றைக்கி நான் எதையெல்லாம் அறிந்திருக்கிறேனோ அதெல்லாம் சிவம் எனக்கு அறிவித்தது அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புலப்படும். சும்மா நான் புரிஞ்சுக்கிறதா நான் சொல்கிறேன். உங்களுக்கு தையல் கலை நன்கு வரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலையை சிவம் உங்களுக்கு அறிவித்ததுன்னு நினைவில் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு ஓவியம் வரைவது வரும் என்றால் அது சிவம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சமையல் கலை எனக்கு நல்லா சமைக்க தெரியும்னா சிவம் சொல்லி கொடுத்ததுன்னு நினைவு வரணும் உங்களுக்கு. அதை விட்டுவிட்டு நான் தான் கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா, இந்த யூடியூப்பை போட்டு அந்த டியூப்பை போட்டு இதை போட்டு இதை எப்படி சமைப்பது அதை எப்படி சமைப்பது என்று கஷ்டப்பட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இறைவன் உதவி உங்கள் அறிவுக்கு எட்டாது. அறிய வேண்டும் என்பது உங்களுக்கு அறிவில் இருந்ததுனால, அறிவிக்கும் பொருட்டாக அவன் அங்கிருந்து அறிவித்ததுனால தான் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ ஸ்கூலில் 5 சப்ஜெக்ட் வாத்தியார் பாடம் நடத்தினார். நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்டு தானுங்க ஒரு 80 மார்க் மேலே எடுத்தோம், மீதியெல்லாம் 40, 45, 50ஓடு நின்றுக்கிட்டோம். அவர் தான் எல்லா வாத்தியாரும் அறிவிக்கிற வேலையை தானே பண்ணாங்க, நீங்கள் ஏங்க எல்லாத்தையும் அறியலை? ஏன், நம்முடைய அறிவு அறிவியல் பாடத்தில் தான் ஆர்வமாக இருப்பது என்பதனால சிவம் என்ன பண்ணுச்சு, அந்த அறிவில் நின்று இவன் அறிவியல் மாணவனாவுக்கான தகுதியுடையவன் என்று அந்த அறிவுக்கு அவன் துணையாக நின்று அறிவுக்கு துணையாக நின்னான். அதனால் உங்களால் அதை உடனுக்குடன் அறிய முடிஞ்சுது. மற்றதுக்கெல்லாம் அவன் துணை இல்லை, அறியவே முடியல உங்களால், அது ஏறவே மாட்டேன்னுச்சு. இவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் அறிந்த எல்லாவற்றையுமே உங்களுக்கு இதுகாரும் என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சிவம் அறிவிக்க அறிந்தது. எதெல்லாம் தெரியலையோ சிவன் சொல்லலை, எனக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயம். அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வந்துடலாம், தெரியாத நினச்சி வருத்தப்படுவதை விட தெரிஞ்சதை நினச்சி மகிழ்ச்சி அடையலாம் இல்லையா? இது சிவம் தந்தது, இது சிவம் தந்தது, அவ்வளோதான். அது கலையாக இருக்கலாம், அறிவாக எதுவாக இருப்பினும் சிவம் அறிவித்தால் அன்றி உயிர்களால் அறிய இயல. அது எதுபோல, சூரிய ஒளி காட்டாமல் கண்ணொளி எதையும் காணாது. அப்போ நாம் கண்ணொளி போன்றவர்கள், சிவம் சூரிய ஒளி போன்று. அதான் அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல. அருக்கன் என்ற இடத்துல சிவம், கண் என்ற இடத்துல ஆன்மா. சிவம் ஆன்மாவுக்கு காட்ட, ஆன்மா காணும். எனவே இறைவன் அறிவிக்க உயிர்கள் அறிகின்றன. அதனால் அவனுக்கு நமக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு, சூரியனும் கண்ணும் போல வேறாதல் என்கிற தொடர்பு. கண்ணொளி வேறு, சூரிய ஒளி வேறு, ரெண்டு வேறு வேறு, ரெண்டு ஒன்றல்ல. ஆனால் கலப்பின் காரணமாக சூரிய ஒளியோடு கண்ணொளி கலக்கும். ஏன், காணும்போது இந்த கண்ணொளி சூரிய ஒளியோடு கலந்து தானே காணுது. இந்த கண்ணொளி சூரிய ஒளியோடு கலக்கலைன்னா என்ன செய்யாது, பொருளை காண இயலாது. அப்போ காணுகிற செயலில் 2 ஒளியின் கலப்பு இருக்கிறது. அப்போ அங்கே காட்டும் ஒளி ஒன்று இருக்கிறது, அதனோடு கூடி காணுகிற ஒளி ஒன்று இருக்கிறது. எனவே கண்ணும் சூரியனும் போல என்பது வேறாதலுக்கு எடுத்துக்காட்டு. இந்த வேறாதலுக்கு மத்துவர் என்ன எடுத்துக்காட்டுனது தெரியுங்களா?
இருட்டும் வெளிச்சம் இல்லை. இருட்டு இருந்தால் வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தால் இருட்டு இல்லைன்னு இவர் சொன்னார். ரெண்டும் வேறாதலுக்கு சூரியனும் கண்ணொளியும் போல வேறுனார். அப்போ அவர் காட்டிய ஊமை பழுதானது, இவர் காட்டிய ஊமை சரியானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒன்றாதல். அந்த ஒன்றாதலுக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் நின்று அதுபோல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவிதாமே. இப்போ ஒன்றாதல் என்பதற்கு ஆசிரியர் என்ன விடை சொல்கிறார்னு பாருங்கள். இறைவன் உயிர்களோடு வேறாயிருந்தான், அது முன்னைப்பாட்டில். மேலும் அது அல்லாமல் ஒன்றாயிருப்பதையும் கேட்பாயாக. எப்படி ஒன்றாயிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், ஆன்மாவினாலே நன்றாக அறிந்து செயல்பட்டு வருகின்ற 5 பொறிகள், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5. இந்த 5 பொறிகள் இந்த ஆன்மாவின் துணை கொண்டே அறிகின்றன. இப்போ கண் என்பது ஒரு பொருளை காணுது. அப்படி காணணும்னா உயிர் என்ற பொருள் கண்ணு கூடவே நிற்கணும். கேட்டல் காது தான் கேட்கும், ஆனால் கேட்கும்போது உயிர் என்ற பொருள் காதில் போய் நிற்கணும். காதில் அந்த உயிர் என்ற உணர்வு நிற்கலைன்னா நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும், கேட்காது. அப்போ இந்த 5 பொறியோடும் ஆன்மா கூடவே நிற்கிது. அந்த துணை அதனோடு கூடவே இருந்து உதவி செய்யுது. அதான் ஆன்மாவின் துணை கொண்டே இவை சுவை முதலிய 5 புலன்களை நுகர்கின்றன. இப்போ நீங்கள் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நல்ல ஆழ்ந்த உறக்கம், நல்ல ரொம்ப வேலைப்பழு, படுத்துடனே ரொம்ப சோர்வு, தூங்கியாச்சு. இந்த தூக்கத்தில் ஆழ்நிலையில் தூக்கம்னு வச்சுக்குங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடித்தமான ஒரு மலர் அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவு பண்டம், இதில் ஏதாவது ஒன்று உங்கள் பிடித்த மலரை மூக்குக்கு பக்கத்தில் கொண்டாந்து, மூக்கில் பட வேண்டாம், பக்கத்தில் கொண்டாந்து வச்சுக்கிட்டா இந்த மூக்கில் காற்று போய் வந்துட்டு தானே இருக்குது. உங்களால் அந்த நாற்றத்தை உணர்ந்து எழுந்து உட்காருவீங்களான்னு கேட்டால் உட்கார மாட்டோம். ஏங்க, மூக்கு தானங்க காற்று நாற்றத்தை அறியுது. அப்போ பூவை வச்சோடனே அது கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆஹா, எனக்கு பிடித்தமான மலராயிற்றே அப்படின்னு எழுந்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கணும். உட்கார மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் தூங்கும்போது லேசாக கொஞ்சம் வாயை திறந்து தூங்குனீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான பொருளை கொண்டாந்து லேசாக அந்த நாக்கில் அப்படியே கொஞ்சோண்டு விட்டோம்னா நீங்கள் அப்படியே படுத்துட்டு, ஆஹா நமக்கு பிடிச்ச உணவாச்சேன்னு எந்திரிச்சிருவீங்களான்னு கேட்டால் எந்திரிக்க மாட்டோமுங்க. ஏன்? வாழைப்பழம் தூங்கினா வாழைப்பழம் தூங்கி தான் இருப்பான். அது இனிப்பு போய் ஊறி போய் ஜல்லு ஒழுகி கீழே தலைகாணி நினைக்கலாமே ஒழிய நாம் எந்திரிச்சுலாம் உட்கார மாட்டோம். இப்போ என்ன கேள்வினா, காது தானே ஓசையை கேட்குது, நாக்கு தானே சுவையை அறியுது. தூங்கும்போது ஏங்க அறியல? அங்கே தானே இருந்தது, காது மூக்கு அங்கே தானே இருந்துச்சு. அப்போ கண்ணு காது மூக்கு போன்ற கருவி கண் காண்பதில்லை, காது கேட்பதில்லை. கண்ணை கொண்டு ஆன்மாதான் காணுகிறது. உயிர் என்ற பொருள் தான் கண்ணில் நின்று பார்க்குது. உயிர் என்ற பொருள் தான் காதில் நின்று கேட்குது. அப்போ கண்ணு காது போன்ற கருவிகள் சடப்பொருள், அறிவற்ற பொருள். அந்த அறிவற்ற பொருளுக்கு பின்னாடி அது கூடவே இருப்பது எது? அறிவாக இருக்கிற உயிர். உயிர் தான் கண்ணோடு கூடி கண்ணா நின்று காதோடு கூடி காதா நின்று அறிகிற பொழுது அது கூடவே இருக்குது இல்லையா? அதுவும் எப்படி இருக்குது? இது வேறல்ல நான் வேறல்ல, கண்ணு வேறல்ல நான் வேறல்ல, மெய் வேறல்ல நான் அப்போ கண்ணும் ஆன்மாவும் 2 வேறு வேறாக இல்லாமல் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் அப்போத்தான் அறிதல் என்பது அங்கே நிகழ்கிறது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கருவிகளுக்கும் ஆன்மாவுக்குமான தொடர்பு என்பது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் பிரிக்க முடியாததாக இருக்கிறது. ஆனால் பிரியக்கூடிய ஒன்று.
உடம்பு வேறு, உயிர் வேறு. ஆனால் கூடி நிற்கும்போது எப்படி நிற்குது? பிரிக்க முடியாமல் நிற்கிது. உடம்பு தான்னா நான் தான் உடம்பு நிற்கிது. அப்போ உடம்பு என்கிற பொருளோடு உயிர் என்ற பொருள் ஒன்றாயிருப்பது போல ஆன்மாவிடத்த சிவம் எப்படி இருக்குது? ஒன்றாயிருக்கிறது. உண்மையிலேயே சிவம் வேறு, ஆன்மா வேறு. அப்போ வேறாதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்ணும் சூரியனும் போல வேறாதல். ஒன்றாதல் என்று எடுத்துக்கொண்டால் உடம்பில் உயிர் கலந்து நிற்கும்போது ரெண்டாக நிற்பதில்லை. கண்ணில் காணும்போது கண்ணே ஆக நிற்கிது, கேட்கும்போது கேட்குற அந்த செவியாகவே நிற்கிது. அப்படி அந்தந்த கருவியோடு கூடிய அதுவே ஆக உயிர் நிற்பது போல ஆன்மாவோடைய சிவம் ஆன்மாவாகவே நிற்கிறது. எனவே ஆன்மாவோட சிவம் எப்படி இருக்கிறது? ஒன்றாய் இருக்கிறது. எனவே வேறாதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒன்றாதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீ மூணாவது எடுத்துக்காட்டு உடனாதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லார். அடுத்த பாட்டை பாருங்கள். அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு. இதில் பார்த்தாரு உடனாதல், அதாவது உயிரின் ஒவ்வொரு செயலிலும் சிவம் கூடவே இருக்கிறது. அப்போ சிவம் கண்ணுக்கு சூரியன் காட்டுவது போல வேறாயிருந்து காட்டும். சிவம் எப்படி உடம்பு என்கிற பொருளை உயிர் என்ற பொருள் கலந்து ரெண்டு வேறு வேறாக இல்லாமல் ஒன்றாக இருப்பது போல சிவம் ஆன்மாவோடு கலந்து ஒன்றாயும் நிற்கும். சரி, மூணாவதாக இந்த உயிர் எப்படி சிவம் இருக்குது? உடனாக நிற்குது. எப்படி உடனாக நிற்குது அப்படின்னு கேட்டால், எழுத்துக்களில் ஆ என்ற எழுத்து எப்படி எல்லா எழுத்தோடும் கூடவே நிற்கிதோ அதுபோல் நம்ம கூட சிவம் கூடவே இருக்குதுன்னார். நீங்கள் ஒரு எழுத்தை சொல்லணும்னா வாயை திறக்காமல் அந்த எழுத்தை சொல்ல முடியாது. எப்போ நீங்கள் வாய் திறக்கிறீர்களோ அப்போவே ஆ என்ற எழுத்து வந்துருச்சு. அது மாதிரி நம்ம கூடவே சிவம் இருக்கிறது. நீங்கள் நின்னாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் அவன் கூடவே இருக்கிறான். எது போலனா அகர உயிர் போல சிவம் நம் கூடவே இருக்கிறது. இப்போ இந்த மூணையும் ஒன்றாக்கணும். இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு எது போலன்னு கேட்டால் உடம்பும் உயிரும் போல் ஒன்றாய். இங்கே மெய்வாய்க்கண் மூக்கு செவின்னு கொடுத்துட்டார். ஒன்றாதலுக்கு ஐம்பொறிகளோடு ஆன்மா ஒன்றாயிருப்பது போல உயிரிடத்தில் சிவம் ஒன்றாயிருக்கிறது. வேறாதலுக்கு கண்ணும் சூரியனும் போல வேறாதல் அப்படிங்கிற வகையிலும், உடனாதலுக்கு அகர உயிர் போல அகரம் எப்படி எல்லா எழுத்தோடும் உடனாய் நிற்கிறதோ அதுபோல சிவம் ஆன்மாக்களோடு உடனாக நிற்கிறது. அப்போ இறைவனுக்கு நமக்குமான தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றாய் கூட்டல் உடனாய் கூட்டல் வேறாய் மூன்றுமாக இருக்கிற தன்மைக்கு பெயர்தான் அத்துவிதம் என்று பெயர். இதை பற்றிய செய்தியை இப்போ இந்த செய்யுள் அதெல்லாம் கொடுக்கலை. ஆனால் பின்னாடி சிவஞான போதம் படிக்கும்போது, சிவப்பிரகாசம் படிக்கும்போது இது உங்களுக்கு தேவைப்படும். அந்த சொல் ஏன் அப்படி வந்துச்சு, அதனுடைய பொருள் என்ன என்பதை சிவஞான போதம் 2ஆம் நூற்பா படிக்கும்போது நம்ம விரிவாக படித்து கொள்ளலாம். இப்போ காதில் போட்டு வைப்போம். அப்போ இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது 3 ஜாம்பவான்கள் 3 விதமாக சொல்லிட்டு போனாங்க. நாம் அந்த 3ஐயுமே ஏற்கிறோம். ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் சிவம் நம்ம கூடவே இருக்கிறது அறிவிக்கும் பொருட்டு. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், சிவம் ஒரே தன்மையாக இல்லாமல் ஏன் 3 வகையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புரியிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த உடம்பு என்கிற பொருள் நிலை பெறணும்னா இந்த உடம்புக்குள்ளே உயிர் என்ற பொருள் தங்கி இருக்கணும். உயிர் என்ற பொருள் உடம்பு என்ற கூட்டுக்குள்ளே தங்கலின்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு தானாகவே சிதைய ஆரம்பிச்சிடும். உயிர் போன பிறகு உடம்பை ஏன் நம்ம கம்முனே விட்டுறலாமே, ஏன் போய் அடக்கம் பண்ணுறோம்? நீங்கள் உயிர் பிரிந்த பிறகு இந்த உடம்பிலிருந்து முதல்ல வெளிப்படுவது துர்நாற்றம், முதல்ல வெளிப்படுவது. அதனால தான் மூக்கு எங்கெல்லாம் ஓட்டை இருக்குது அங்கெல்லாம் பஞ்சை வச்சு அடித்து கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டி எல்லாம் ஏன் கட்டுறோம் தெரியுங்களா?
ஒருவேளை வாய் திறந்திருந்தால் அதில் வரக்கூடிய அந்த காற்று மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும். மூக்கில் வரக்கூடிய காற்று இடையூறாக இருக்கும். தனஞ்சயன் என்று அந்த காற்றுக்கு பேர். அந்த காற்று நமக்கு ஆரோக்கியமானதல்ல, சிதைக்கக்கூடிய ஆற்றலுடைய அந்த காற்று வெளிப்படும் போது உடம்பு தானாக சிதைய ஆரம்பிக்கும். நேரம் ஆக 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 முதல் நாற்றம் வெளிப்படும். அப்புறம் மெல்ல மெல்ல தோலிலிருந்து புழுக்கள் நெண்ட ஆரம்பிக்கும். உடம்பு அழுக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போய் சதை போய் எலும்பு போய் அப்புறம் எலும்பு கூட கிடக்கும். நீங்கள் புதைக்கலாம் வேண்டாம், சும்மா வீட்டில் வச்சுருந்தீங்கன்னாவே இப்படி தான் இருக்கும். அந்த கொடுமையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா கொண்டு மாலையெல்லாம் மரியாதை போட்டு கொண்டு பத்திரமா வச்சுட்டு வரோமா இல்லையா? அப்போ இந்த உடம்பு என்ற பொருள், உயிர் என்ற பொருள் தங்கலைன்னா அழிய ஆரம்பிச்சிடும், இது முடிஞ்சு போயிடும். அப்போ உடம்பு நிலை பெறும்னா என்ன வேணும்? அதுக்குள்ளே உயிர் என்ற பொருள் தங்கி நிற்கணும். இப்போ அதை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த உயிர் என்ற பொருள் இருக்கணும்னா அதுக்குள்ளே சிவம் என்ற பொருள் தங்கி இருக்கணும். அப்போ தான் உயிர் என்ற பொருளுக்கு இருப்பு இருக்கும். அப்போ உயிர்கள் நிலை பெறும் பொருட்டு அதனோடு ஒன்றாய் இருக்கிறான். சரி, உயிருக்கு அறிவிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவன் வேறாய் இருந்தால் தான் அறிவிக்க முடியும். எனவே அறிவித்தல் பொருட்டு அவன் வேறாய் இருக்கிறான். அப்போ நான் நிலை பெற வேண்டும் என்பதுக்கு ஒன்றாயிருப்பவன் அறிவித்தல் பொருட்டு வேறாய் இருக்கிறான். சரி, அப்படி அறிவிக்கும்போது நான் அறியணும் இல்லையா? அப்படி அறிகிற பொழுது அவன் வேறாய் இருந்து அறிவிப்பது மட்டுமல்ல, உடனாக இருந்து அறிவதற்கு துணையாகவும் நிற்கிறான். எனவே அவனுக்கு 3 வகையான கடப்பாடும் இன்றியமையாததாகிறது. ஆனால் அவங்க ஒன்றொன்று மட்டும் சொல்லி போட்டு ஏனை 2ஐயும் மறுத்து விட்டார்கள். மெய்கண்டார் இல்லை 3மாயும் இறைவன் இருக்கிறான். ஆக நிலை பெறுதல் பொருட்டு ஒன்றாய், அறிவித்தல் பொருட்டு வேறாய், அனுபவித்தல் பொருட்டு உடனாய் நிற்க வேண்டிய கடப்பாடு இறைவனுக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய சைவ சித்தாந்தம் தெளிவுபடுத்துகிறது. இதை நீங்கள் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு. ஒரு பெண் கருவுற்றிருக்கிற காலத்தில் கருப்பைக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறது. அந்த பெண் தாயினுடைய உயிர் வேறு, குழந்தையின் உயிர் வேறு. இப்போ 2 உயிர் ஒரு உடம்பில் இருக்குது. 2 உயிர் ஒரு உடம்பில் இருக்குது. எப்படி இருக்குது? ஒன்றாய் இருக்கிறது. அம்மா தான் சாப்பிட்றது, குழந்தை சாப்பிடுதா என்ன? ஆனால் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு குழந்தைக்கு போகும். அம்மா ஏதாவது ஆகாத உணவை சாப்பிட்டா வயிற்று கொடுக்குற குழந்தைக்கு இடையூறாயிடும். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அப்போ அந்த குழந்தைக்கான உணவும் தாய் தான் சேர்த்து சாப்பிடணும். அப்போ என்ன ஆகிறது? அந்த ஒன்றாய் இருக்கக்கூடிய அந்த 2 உயிர் ஒரு உடம்புக்குள்ளே இருக்குது. அது ஒன்றாய் இருத்தல். குழந்தை பிறந்துருச்சு, என்ன ஆகிறது? அந்த குழந்தையும் அந்த தாயும் பிரிக்க இயலாது. எங்கே போனாலும் கூடவே வச்சுருக்கணும். அது எது? உடனாதல். அம்மா கூடவே இருக்கும். சரி, எவ்வளோ நாளைக்கு இங்கே கூடவே வச்சுருக்கிறது? கொஞ்ச நாளுக்கு தான் வச்சுருக்க முடியும். 3 மாதம் 6 மாதம், அதிகபட்சம் ஒரு வருஷம் வச்சுக்கலாமா? சரி வச்சுக்கலாம். இன்னும் கூட ஒரு 2 வருஷம் சேர்த்து தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒழுங்காக ப்ரீகேஜிக்கு அனுப்பிச்சி விடணும். அப்புறம் யூகேஜிக்கு போகணும். அப்புறம் ஏதோ அப்படி படிப்படியாக பால்வாடிக்கு போய் ஸ்கூலுக்கு போகணும். அனுப்பணுமா இல்லையா? என் குழந்தை நான்லாம் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நானே தான் வச்சுக்கோன்னு என்ன ஆயிரும்? முட்டாளாக போயிடும். அப்போ அறிவு வளரணும்னா என்ன பண்ணணும்? அம்மாவை விட்டு அந்த குழந்தைய பிரித்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா இல்லையா? அப்போ என்ன ஆகுது? தாயும் குழந்தையும் இப்போ என்ன ஆகி போச்சு? வேறாகி போச்சே. ஒரு சாதாரண ஒரு கருவுக்குள்ள ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒன்றாக இருந்து பிறகு உடனாகி பிறகு வேறாகும்போது தான் என்ன ஆகுது? அறிவு வளர்ச்சி வருதுன்னு சொன்னால், அப்போ சிவம் நமக்கு இதை பண்ணுமா பண்ணாதா? அவன் உடம்புக்குள்ளே ஒன்றாய், உயிருக்குள் ஒன்றாய் இருந்து நம்மை நிலைபெறச் செய்கிறான். அனுபவிக்கும் போது உடனாக நிற்கிறான். அறிவுறுத்தற் பொருட்டு அவன் வேறாய் நிற்கிறான். ஒரு தாயே ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறாள் என்று சொன்னான். சிவம் நிற்குமா நிற்காதான்? சத்தியமாக நிற்கும். அவ்வளோதான் செய்தி. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அறிவித்தல் பொருட்டு சிவத்துக்கும் நமக்கும் வேறாதல் என்கிற தொடர்பு. அது எது போல? கண்ணுக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தொடர்பு போல. சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை எங்கேயுமே சொல்லல்.
நமக்கு விளங்காமல் இருக்கலாம், அந்த இடம் எனக்கு புரியல அப்படின்னு வேணால் நம்ம தடுமாறலாமே ஒழிய, மிக தெளிந்த ஒரு விடயங்களை இந்த நூல் சொல்லியது போல வேறு நூலில் காண்பது அரிதுங்க. எனவே நம்முடைய மெய்கண்டார் முதலான அருளாளர்கள் நாம் செய்த புண்ணியத்தின் பயனாக இந்த மண்ணில் வந்து அவதரித்து நமக்கு இவ்வளவு பெரிய ஞான விடயங்களை நமக்காக அருள் கூர்ந்து கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கணும். அப்போ இந்த 3 பாட்டையும் ஒன்றாக வைத்து கொண்டால் சிவத்துக்கும் அதாவது பிரம்மத்துக்கும் ஆன்மாவுக்குமான தொடர்பு எத்தகையதுன்னு கேட்டால், ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் மூன்றுமாக நிற்றல். அந்த மூன்றுமாக நிற்றலுக்கு அத்துவிதம் என்று பெயர். உங்கள் புத்தகத்தில் அடுத்த பக்கம் பாருங்கள், 26வது பக்கத்தில் மேல் பத்தியில் 2வது பத்தி பாருங்கள். ஏன்னா அது உங்கள் புத்தகம் அவசியம் குறித்து வச்சுக்கிட்டா பின்னாடி பயன்படும். இறைவன் உலகு உடன் சொல்றார், இறைவன் உலகுடன் ஒன்றாகி வேறாகி உடனாய் இருப்பதை அத்துவிதம் என்பர். சிவஞான போதம் 2ஆம் நூற்பாவில் அத்துவித உண்மையை உணரலாம் அப்படின்னாரு. இப்போ இந்த பாட்டு நம்மோடு இருப்பதை சொல்லுச்சு, உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கான். சிவஞான போதம் 2ஆம் நூற்பா படிச்சிங்கன்னா அவன் நம்மோடும் உலகத்தோடும் ரெண்டையும் சேர்த்திக்கணும். அவன் பாசத்தோடும் பசுவோடும் ஒன்றாயும் இருக்கிறான், வேறாயும் இருக்கிறான், உடனாயும் நிற்கிறான். அப்போது ஒரு சந்தேகம் வரணும், எங்கள் ஆன்மாக்களுக்கு அறிவிப்பதற்காக வேறா இருக்கிறான்னு சொன்னீங்க, பாசத்துக்கு தான் அறிவு இல்லையே, அதுக்கு ஏன் வேறா இருக்கணும்? இந்த கேள்வி புரியுதா? எனக்கு கேள்வி புரிஞ்சால் தானே விடை புரியும். கேள்வியே புரியாமல் வச்சுன்னா விடை புரியாமல் போயிடும். இப்போ நமக்கு அறிவிக்கணும், அதுக்காக அவன் சூரியன் போல் வேறா இருந்து அறிவிக்கிறான்னு நீங்கள் சொன்னீங்க, ஏற்றுக்கலாம். பாசம் என்கிற ஆணவம் கர்மம் மாயை 3க்கு அறிவே இல்லை, அதுக்கு ஏன் வேறா இருக்கணும்? அதுக்கு உடனாக மட்டும் இருந்துக்கலாம், ஒன்றாக மட்டும் இருந்துக்கலாமேன்னா, அங்கே தான் நுட்பம் என்னென்னா, அந்த பாசப்பொருளை இயக்குதல் பொருட்டு வேறாய் நிற்க வேண்டும். அப்போ ஒன்றாதல் என்பது பசுவுக்கும் பாசத்துக்கும் ஒன்று தான். பசுக்களும் பாசங்களும் நிலை பெறும் பொருட்டு ஒன்றாயிருத்தல் அவசியம். பசுவுக்கு அறிவித்தற் பொருட்டும் பாசத்தை இயக்குதற் பொருட்டும் வேறாய் நிற்றல் வேண்டும். இந்த பாசமும் பசுவும் ஒன்றா கூடணும் இல்லையா? ஏன்? அப்போ தானே அனுபவம் பசுவுக்கு நிகழும். அப்போ பசுவுக்கு அனுபவம் நிகழ வேண்டும் என்றால் சிவம் பசுவோடும் உடனா நிற்கணும், பாசத்தோடு உடனா நிற்கும். அப்போ தான் 2 மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகாது? 2ம் ஒன்று கூடி நிற்காது. அப்புறம் உயிருக்கு அனுபவம் நிகழாமல் போயிடும். அதனால அவன் பாசத்தோடும் பசுவோடும் உடனாக நிற்க வேண்டியது இன்றியமையாததாக ஆயிற்று. அப்போனா நினச்சி பாருங்களேன், தன்னிலையில் இருக்கிற சிவம் நமக்காகத்தான் இறங்கி வந்து பாசத்தோடையும் பசுவோடையும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிற கருணையை என்னவென்று சொல். அதனால தான் தாயுமான சாமிகள் போன்றவங்கெல்லாம் இந்த நிலைகள் அப்படி தொட்டு காட்டியிருக்கிறாங்க. சித்தாந்தம் விரிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதில் ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு வகையான செய்திகளை நாம் ஒவ்வொரு வகையாக பார்க்க போகிறோம். அதில் இந்த நூலில் இந்த 3 உதாரணம் 3 பாடலை சொல்லப்பட்டு இருக்கிறது. இது அதாவது சிவம் பசுக்களாகி நம்மோடு இருத்தலை மட்டும் சொல்லுச்சு. சிவஞான போதம் படித்தீங்கன்னா பாசத்தோடும் அப்படித்தான் இருக்கிறான் என்பதை அந்த நூல் சொல்லுகிறது என்ற உரை குறிப்பு ஆசிரியர் கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் கருத்தில் வைத்து கொள்ள வேண்டிய என்னென்னா, பசுக்களோடும் பாசத்தோடும் இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்ங்க. இப்போ வரைக்கும் 5 கேள்விக்கு விடை தெரிஞ்சிட்டோம். 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, வினை ஏது, நான் ஏது, நீ ஏது. இன்னும் 2 கேள்விக்கு விடை காணணும். சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம், எத்தனை கேள்விக்கு பதில் காண முடியுமோ காண்போம் என்று சொல்லி காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் 2:30 மணிக்கு வகுப்பு தொடங்கப்பெறும். அதற்கு முன்பாக ஒரு சின்ன செய்தி ஒன்று, அதாவது நம்முடைய எங்களையெல்லாம் நெறிப்படுத்தி இருக்கின்ற எங்களுடைய குருநாதர் ஒளியரசு ஐயா அவர்கள்
இன்றைக்கி அவங்க மறைமலை அடிகளாருடைய வழியில் வந்தவங்க. அந்த வரலாற்று செய்தி சும்மா சுருக்கமாக 2 சொல்லிடுறேன். நம்முடைய சோமசுந்தர நாயகர் என்பவரை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். சூளை என்கிற பகுதியில் இருந்தார். நம்முடைய சென்னையினுடைய சூளை பகுதியில் தான் அவருடைய பிறப்பு நிகழ்வுகள் எல்லாம். அவர் தான் நம்முடைய ராமநாதபுர சமஸ்தானத்தினுடைய ஆதீன புலவராக இருந்தார். பாஸ்கர தொண்டைமான் என்று சொல்லக்கூடிய அவங்க அரசர் அவையில் ஆதீனத்தினுடைய அந்த அரசவையின் புலவராக இருக்கிறார். அப்போ தான் விவேகானந்தர் சிகாகோவுக்கு போயிட்டு திரும்பி வரார். திரும்பி வரும்பொழுது அங்கிருந்து அனுப்பி கொடுத்ததும் வரவேற்றதும் ராமநாதபுர சேதுபதி தான் விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பி கொடுத்தவர். அதே போல் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நிலைநாட்டிய பிறகு திரும்பி வரும்பொழுது சிறந்த வரவேற்பு கொடுத்து வரவேற்றவர் நம்முடைய பாஸ்கர தொண்டைமான் என போற்றப்பெறுகிற சேதுபதி அவர் தான். அவர் நம்ம சென்னையில் கடற்கரை ஓரமாக அவங்களுடைய பெரிய விடுதி உண்டு. இன்றைக்கும் அது இருக்கிறது. இன்றைக்கி விவேகானந்தருடைய பெயரில் அவங்களுக்கு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அவங்க காலத்தில் ராமநாத சமஸ்தானத்தினுடைய இடமாக இருந்த இடம் அது. அங்கே வரவேற்பு முடிச்சுட்டு தங்கி இருக்கிறாங்க. அப்போ அரசர் அல்லவா, இவர் ரொம்ப நேரம் அவர்கிட்ட உரையாட முடியல. ஏன்னா அவர் முழுக்க தெய்வ தன்மையில் ஊறி இருப்பவர். இவர் அரசும் தெய்வம் இப்படியெல்லாம் கலந்து நிற்கிறவர். அதனால் என்ன பண்ணார், அரசவை புலவராகிய சோமசுந்தர நாயகரை அழைத்து இவரை கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருங்க அப்படின்ட்டு விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மாலை நேரம் அளவலாவுதல் என்ற முறையில் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த உரையாடலில் ஒரு இடம் வரும்போது சோமசுந்தர நாயகர் கேட்குறாரு, நீங்கள் அமெரிக்காவில் போய் என்ன பேசினீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், பிரம்மத்தை பற்றி பேசினேன் அப்படி ஒரு மலைப்போடு சொன்னார். அவங்க உரையாடல் ஆங்கிலத்தில் அமைந்தது, மறந்துடாதீங்க. இந்த செய்தி பெரும்பாலும் வெளியே போகாமல் இருக்கிறது. செய்தி நடந்த வரலாறு உண்மை, ஆனால் வெளியே போகலை. என்றால் ஒரு நாளைக்கு வெளியே போகும். எப்படி இந்த 1947 கோளறு பதிகம் பாடி சுதந்திரம் பெற்றோம் என்பது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஒரு நாளைக்கு வெளியே வரும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த செய்தி பெரும்பாலும் வெளியே போகாமல் தான் இருக்கிறது. ஏன் அப்படிங்கிறத உங்கள் போக்குலேயே விட்டுறேன், செய்திக்கு மட்டும் நான் வந்துடுறேன். அப்போ அவங்க உரையாடல் ஆங்கிலத்தில் அமைந்திருந்தது. அவர் கேட்டார், என்ன பேசுனீங்கன்னார். அவர் சொன்னார், பிரம்மத்தை பற்றி பேசினேன் அப்படின்னார். சோமசுந்தர நாயர் கேட்டார், சாமி பிரம்மம்னா என்னன்னார். என்ன இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னார் விவேகானந்தர். தெரியல சுவாமின்னார். பிரம்மம் என்றால் பெரியது அப்படின்னார். உடனே அடுத்த வினாடி சோமசுந்தர நாயகர் கேட்டார், சிறியது எது சுவாமின்னார். என்ன, நான் தான் பிரம்மத்தை பற்றி பேசினேன்னு, இருக்கிறது ஒன்று தான், அதுதான் பிரம்மம், அதுதான் பெரியது, அதை பற்றி பேசினேன்னு சொன்னார். இவர் மீண்டும் கேட்டார், ஒரு பொருள் பெரியது என்று சொன்னால் சிறியது ஒன்று இருந்தால் தானே இது பெரியது என்று சொல்ல முடியும். சிறியதே இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான், அதுதான் பெருசுனா என்ன சுவாமி நியாயம்னாராம். திகைத்து போனார் விவேகானந்தர். நீ ஏதோ படித்து விட்டு ஏதோ கேட்கிறாய், நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னார். அப்போ தான் 2 பேரும் பேசும்போது இவர் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பதி, பசு, பாசம். எனவே பதி பெரியது என்றால் பசு சிறியது. எனவே சிறியதுன்னு ஒரு பொருள் இருக்குது. நீங்கள் ஒரு பொருள் தான் கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் சித்தாந்தத்தில் 3 பொருள் இருக்கிறது, பதி, பசு, பாசம். அந்த பாசத்தில் 3 இருக்கிறது. எனவே 5 பொருள் இருக்குதுன்னு ஒன்றொன்றை பற்றியும் சொன்னாருங்களாம். சொன்னபொழுது விவேகானந்தர் சொன்னார், இந்த உண்மை எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் இந்த தத்துவ ஞானத்தை நான் சிகாகோவில் பேசியிருப்பேன்னர். இது நடந்த வரலாறுங்க. இது இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படலை. ஏன், இன்றைக்கி நமக்கு தெரியும் விவேகானந்தர் உலகம் போற்றுகின்ற ஒரு மிகச்சிறந்தவர் அப்படிங்கிற ஒருவர் ஒரு சித்தாந்தம் பேசிய ஒருவரிடத்தில் அந்த வாதத்தில் கீழே அதை தோற்று விட்டார் என்ற சொல்வதையோ, அல்லது இந்த வேதாந்த ஞானத்தை விட சித்தாந்த ஞானம் உயர்ந்தது என்று சொல்வதில் விவேகானந்தர் இயக்கங்கள், ராமகிருஷ்ண மடங்களுடைய இயக்கங்கள்,
அதற்கெல்லாம் உடன்படாத காரணத்தினால இதை வெளிக்கொணராமலே இன்று வரை வைத்திருக்கிறார்கள். அதை வெளிக்கொணர்ந்த ஒரு வாய்ப்பு நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய சிவகுமார் ஐயா அவர்கள் ராசாங்க சமயம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த நூலை வாங்கி படிங்க. அதில் இந்த உரையாடல் முழுக்க எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த உரையாடலில் இந்த வரலாற்று செய்திகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. அது ஏனோ இந்த வரலாற்று செய்தி மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் எட்டலை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு எட்டுமானால் நிச்சயமாக இந்த சைவ சித்தாந்த தத்துவ ஞானம் ஒருவாறு உலகமெல்லாம் அறிவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அது பெருமான் நினைக்கணும் இல்லையா? அவர் நினைக்க மாட்டேங்கிறார். நாம் நினச்சி என்ன பண்ணுறது? நம்ம தான் நினைக்கிறோம். ஏன் சாமி சொல்ல மாட்டீங்கன்னு. அவர் இந்த தமிழ்நாட்டை தாண்டாமல் பார்த்துக்கிறார். ஏன் தமிழ்நாட்டு இருக்குன்னு எட்டாமல் பார்த்துக்கிறார். என்னத்தை சொல்கிறது? அங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே சித்தாந்தம் படிச்சுட்ருக்குறோம் இல்லையே. 8 கோடி பேர் இருக்கிறோம். ஒரு 8 லட்சம் பேர் படிச்சிருப்போமா என்ன? 1% தேரல. நம்மலாம் அத்தனை பேருக்கு கீழே தாங்க இந்த தத்துவ ஞானத்தை படிச்சுட்ருக்குறோம். ஏனோ தெரியல, இவ்வளவு உண்மையான இந்த தத்துவ ஞானம் எல்லா மக்களிடத்தும் சென்று சேரவில்லை. ஏன் அப்படிங்கிற கேள்வியை சிவபெருமானை பார்க்குற அன்னைக்கு கேட்கணும். உங்களை மாதிரி தான் நானும் நினச்சிருக்கேன். ஏன் சாமி ஏன் கொண்டு போய் சேர்த்தலை அப்படின்னு கேட்கலான்னு நினச்சிட்ருக்குறோம். அவர் ஒரு பதில் சொல்வார். அதுக்கெல்லாம் தவம் இருக்கணுமப்பா, தவம் இருந்தால் தாப்பா சொல்லுவேன் பார். என்ன பண்ண முடியும்? கேள்வியும் பதில் அவரே வச்சிருக்கிறார் இல்லையா? தவத்தினில் தான் உணர்த்துவார், தவம் இல்லைன்னா உணர்த்த மாட்டார். ஆக நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற தவம் இருந்தால் மட்டும் போதாது, இந்த தத்துவ ஞானத்தை அறிகிற தவம் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுருக்கணும். அப்போ தான் கேட்க முடியும். அப்போ நாம் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுருப்போம் போல் இருக்குது. அதனால் நமக்கு இந்த புத்தகத்தையும் கொடுத்து வகுப்பையும் நடத்தி கேட்கவும் வச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு நம்ம கருதலாம். அத்தகைய சோமசுந்தர நாயகர் தான் முதல்ல இருக்கிறார். அவருடைய மாணவராக வந்தவர் தான் மறைமலை அடிகளார், அவருடைய சீடர். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார், அவர் தான் அழகர் அடிகள்னு பேர். இன்றைக்கி திருக்குறள் பீடம் அமைத்து நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகம் அப்படிங்கிற இடத்துல திருக்குறள் பீடம் அமைத்து சமய நெறியை போற்றியவர். அவருக்கு ஒரு மாணாக்கர் இருந்தார். அவர் தான் நம்முடைய சைதாப்பேட்டை பகுதியில் ஆடலரசு அப்படின்னு ஐயா இருந்தாங்க. சோமசுந்தர நாயகர், அதுக்கப்புறம் மறைமலை அடிகளார், அவருக்கு அழகர் அடிகள், அவருடைய மாணவராக நம்முடைய ஆடலரசு ஐயாவுங்க. அவருடைய மாணவராகவும் மகனாகவும் இருப்பவர் தான் ஒளியரசு ஐயாவுங்க. அவங்க ரொம்ப காலமாக அவங்க இறைவன் திருவருள் ஒருவாறு அவருக்கு உணர்த்திய நிலையில் நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம ஆதீனங்கள் என்று பல மடங்களை பார்க்குறோமோ, அதுபோல் இந்த சைவ மரபுக்கு, தமிழ் சைவ மரபுக்கு ஒரு திருமடம் அமைக்க வேண்டும் என்று அவங்க உள்ளத்தில் இறைவன் உணர்த்தியதுனால அப்படி ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் ஈரோடு மாவட்டத்தில் பவானிக்கு அருகில் கவுந்தப்பாடி என்ற ஒரு சிறிய ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு சிவாலயமும், சிவாலயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இடம் ஒன்று கிடைத்தது. அது இன்றைக்கி மடமாக அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ் சைவ ஞான திருமடம் என்று ஒரு புதிய ஒரு திருமடமானது வருகின்ற 19/7/2026 அன்று தொடங்கப்பெற இருக்கிறது. சைவ மரபு முன்னையே தொடங்கிருச்சு. அதற்கென்று தனி மடங்கள் இல்லாமல் தனியாக இருந்துச்சு. இன்றைக்கி அதற்கு ஒரு தனி மடம் அமைத்து அவரை பீடாதிபதியாக பீடத்தில் அமரச் செய்கிற வழிபாடு 19ஆம் தேதி நிகழ இருக்கிறது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அவங்க அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம். சனிக்கிழமை மாலை முதல் கால வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை என்று காலையில் 2ஆம் கால வழிபாடு செய்து பீடத்தில் எழுந்தருளச் செய்கிற வழிபாடு நிகழ இருக்கிறது. நம்முடைய சைவ சித்தாந்த அமைப்பில் உங்களுக்கு வகுப்பில் நம்முடைய சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் அந்த பத்திரிகை PDF உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த விழாவில் கலந்து கொண்டு குருநாதருடைய திருவருள் பெற அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். கட்டாயமாக வரணுங்கிறதுலாம் இல்லை, செய்தியாக சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் அற்றைய நாளில் கலந்து கொண்டு திருவருளும் குருவருளும் பெற அன்போடு வேண்டிக் கொள்வோம். கூப்பிடணும் ஐயா.
இன்று அடியார்களுக்கு அமுது செய்விப்பவர் விஜயபாஸ்கர் என்கிற அன்பர். அவர் மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்வோம். அவருக்கு உருத்திராக்க மாலை அணிவித்து அவருடைய பணி சிறக்க விண்ணப்பம் செய்யப்படுகிறது.